அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்தில் ஒரு வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதிக்க வைக்கிறதுல நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் மாற்ற வேண்டியவளை மாற்றி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு தந்து வருகிறது நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்வாறாக பின்னால் சொல்லப்படுகிறது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கிடைக்கும். எது கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு. ஆபத்து நாட்களில் அரணான ஒரு இடம், அதுதான் அடைக்கலம். அல்லது நிம்மதியற்று நிலையற்று இருக்கிற சூழ்நிலையில் தஞ்சம் புகுவதற்கு கிடைக்கிற இடம்தான் அடைக்கலம். ஒரு பாதுகாப்பு, ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அடைக்கலம். வேதம் சொல்கிறது கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். யாருக்கு? அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு எல்லா தேவையும் சந்திக்கணும், என் பிள்ளை ஒரு குறைவில்லாதபடி வளரணும், அப்படி தான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறோம். அப்படி தானே? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி தான் எல்லா பெற்றோர்களும் விரும்புகிறீங்க. நல்லது, நல்ல எண்ணம், சூப்பர். ஆனால் நாம் எதிர்பார்க்கிறது அது கர்த்தரால தான் கிடைக்கும் என்று நம்ம நம்ப வேண்டும். வேதம் சொல்கிறது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். யார் யார் தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எவன் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திட நம்பிக்கை உள்ளவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எவன்? திட நம்பிக்கை உள்ளவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? திட நம்பிக்கை. திட நம்பிக்கைனா என்னது? அசையாத நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை உள்ள பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. இப்போ அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறேன். திட நம்பிக்கை யாருக்கு உண்டு? அடுத்த கேள்வி கேட்டால் அந்த வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை யாருக்கு உண்டு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் திட நம்பிக்கை உண்டு. பணம் இருக்கிறவனுக்கு திட நம்பிக்கை இருக்கிறது போல இருக்கும், ஆனா இல்லாம போய்விடும். பலம் உள்ளவனுக்கு திட நம்பிக்கை இருக்கும், நான் என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். இது திட நம்பிக்கை. இது எதுல வருகிறது? அவனுடைய பலத்தினால வருகிறது. இந்த திட நம்பிக்கை அங்க ஒன்னையும் சாதிச்சுக்கிட முடியாது, பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொண்டு வராது. வேதம் சொல்லுகிறது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நமக்கு திட நம்பிக்கை எதன் மூலமாக வர வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் நமக்கு என்ன வரணும்? திட நம்பிக்கை வர வேண்டும். கர்த்தர் பேரில் ஒரு திட நம்பிக்கை, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலமாக வர வேண்டும் திட நம்பிக்கை. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, திட நம்பிக்கை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ திடமாய் நம்பி இருந்தாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நம்பிக்கை திடமாய் இருந்தது. எதனால? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருந்துச்சு.
கற்பனைகளில் பிரதான கற்பனை வேற ஒன்றை நீ சேவிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டதுனால ராஜா நிறுத்தின சிலையை அவங்க வணங்காதபடி அந்த கற்பனைக்கு பயந்து இருந்தார்கள். கர்த்தருடைய கற்பனைக்கு பயந்து இருந்ததுனால திட நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த திட நம்பிக்கை தீச்சூளை கூட அவர்களுக்கு ஒரு அடைக்கலமான இடமாகத்தான் இருந்தது. தீச்சூளையில் அவர்கள் உலாவினார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடைக்கலம் எந்த இடத்திலையும் தர தேவனாலே கூடும். சிங்கக்கவிக்குள்ளையும் அடைக்கலம் கொடுக்க கர்த்தராலே கூடும். தீச்சூளைக்குள்ளையும் அடைக்கலம் கொடுக்க நம்முடைய ஆண்டவரால கூடும். நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருந்தால் நமக்கு திட நம்பிக்கை வரும். திட நம்பிக்கை நமக்குள் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, அடைக்கலம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு அடைக்கலம் வேண்டும், அடைக்கலம் வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அலைகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்குள்ள கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம், வேதத்துக்கு பயப்படுற பயம், ஆலயத்துக்கு பயப்படுற பயம், கர்த்தரை குறித்ததான பயபக்தி நமக்குள்ளே வறுமையானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் திட நம்பிக்கை உண்டு. ஸ்தேவான் எவ்வளவு திட நம்பிக்கையோடு கூட முழங்கால நிற்கிறான். அவனை சுற்றி கல்லெறிய நிற்கும் பொழுது, அவ்வளவு கூட்டம் நிற்கும் பொழுது அவன் ஸ்ட்ராங்கா நிற்கிறான். அலசடி படலை. ஐயோ எரிய போறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பயப்படலை. அவன் முழங்கால போட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான். வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதையும் அவன் காண்கிறான். திட நம்பிக்கை, அடைக்கலம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட இருப்போம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் திட நம்பிக்கையை உண்டு பண்ணும். அந்த திட நம்பிக்கை உண்டு பண்ணின உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிஃப்டா அடைக்கலத்தை கொடுக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் தகப்பனே, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கையை உண்டு பண்ணி அது நிமித்தமாய் அடைக்கலத்தை நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படாமல் கடினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பட்டும் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. இது நிமித்தமான நிறைவான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அடைக்கலம் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அடைக்கல பாறையாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட இருங்க. உங்களுக்கு கர்த்தர் திட நம்பிக்கையை கர்த்தர் தருவார். அந்த திட நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்படி செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. God bless you.